ஓகே. குட் ஐஎம்சி எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் மூர்த்தி. நான் வந்து ஐஎம்சியில் நானும் ஒரு அங்கத்தினர் தான், அசோசியேட் பார்ட்னர். இந்த ஐஎம்சி பிளாட்ஃபார்ம் வந்து கடந்த 19 மாசமாக ஈடுபட்டு இருக்கேன். அண்ட் போன வருஷம் February 10ஆம் தேதி February 2024 இந்த வாய்ப்பு வந்து த்ரூ என்னோட ஸ்பான்சர் மிஸ்டர் பாபி ராஜபாலு அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அண்ட் வித்தின் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து ரேங்க் இருக்கு ஃப்ரம் 10%லேருந்து 45% வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அந்த இன்கம் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து நான் வந்து சேர்மன்ஸ் தான் அப்படின்வாங்க, எஸ்பெஷலி ஃபார் த நியூ கம்மர். அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ரேங்க் அச்சீவ் பண்றது வந்து ஜஸ்ட் 4 மாசத்துல. ஓகே, February 2024 ஜாயின் பண்ணேன். ஸோ June 2024 நான் வந்து அந்த சேர்மன் பகுதி அடைஞ்சேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் சேர்மன் ரேங்க்ல இருக்கேன். ஓகே, ஸோ இந்த கடந்த 19 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4600 பேர் இருக்காங்க என்னோட நெட்வொர்க். ஸோ டுகெதர் ஒரு லட்சியத்தோட தான் இந்த வியாபாரத்தை தொடங்கணும். அண்ட் அப்போ ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணோம், மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழுவோட குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து 2030க்குள்ள, ஓகே, இந்த ஐஎம்சி பிளாட்ஃபார்ம் வச்சு 2030க்குள்ள ஒரு 100 கோடீஸ்வரனை உருவாக்கணும். அதுதான் இந்த இந்த மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனலோட அல்டிமேட் திட்டம். ரைட். ஸோ அதனால வந்து நாடு தழுவில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், ஓப்பன் பிரிவியூ செய்கிறோம், ரைட் ஃப்ரம் பீடோங், சுங்கப்பத்தானி, பினாங் அப் டு ஜோஹோபார் வரைக்கும் மாசத்துல ஒரு 15-16 பிரிவியூ நடத்துகிறோம். அது தவிர்த்து நம்ம வந்து ஜூம்லேயும் நம்ம வந்து செஷனை நடத்துகிறோம். ஓகே, தென் லீடர்ஷிப் ட்ரைனிங் போன புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இப்போது செஞ்சோம் லீடர்ஷிப் ட்ரைனிங். ஸோ அந்த மாதிரி பல இடத்துல வந்து பேஸ் ஆன் த லீடர்ஸ் கமிட்மெண்ட் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா இந்த குழு சார்பாக இருக்கிற டீம் வந்து இறங்கி அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங், இந்த நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட ட்ரீம். 2030க்குள்ள 100 கோடிஸ் உருவாக்கணும் த்ரூ தீஸ் ஐஎம்சி பிளாட்ஃபார்ம். ரைட். ஸோ வெல்கம். அண்ட் இந்த வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பொருள் தேவையா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இல்னஸ், அதாவது சீக் வந்து நம்மளை தேடி வருதா இல்ல நம்ம தேடி அந்த வியாதியை தேடி போறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. ஓகே, ஸோ அப்ப ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம தேடி சீக்கு நம்மளை தேடி வருதா, வியாதி நம்மளை தேடி வருதா, இல்ல வியாதியை நம்ம தேடி போறோமா அப்படின்ட்டு கண்ணோட்டம் பார்ப்போம். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட சிந்தனைகள், ஓகே, நம்மளோட டெய்லி ஹேபிட், சிந்தனைகள், பேலன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்குள்ள சூழ்நிலை. அதாவது இன்னைக்குள்ள மாடர்ன் லைஃப்ல ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் வாழ்றோமா இல்லையா அப்படின்னு நீங்களே கேள்வி கேளுங்க. அது நான் இந்த செஷன் போகும்போது உங்களுக்கு அந்த பதில் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஹேபிட் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேள்வி அப்படின்னா பெரிய கேள்வி. அதாவது என்ன கேள்வினா, டு வி அட்ராக்ட் இல்னஸ் ஆர் டஸ் இட் ஜஸ்ட் ஹேப்பன்? அதாவது ஒரு வியாதியை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், இது அது தானா நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு ரெண்டம். ஓகே, யாருமே வந்து பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து பேஸ் ஆன் இண்டிவிஜுவல். சில பேருக்கு வந்து அது தேடி வரும், சில பேர் வந்து வியாதியை தேடி போவோம், சில பேருக்கு வந்து வியாதி அவங்களை தேடி வரும். ஸோ அப்ப பேஸ் ஆன் நம்மளோட இன்னைக்குள்ள வாழ்க்கை நடைமுறை, லைஃப் ஸ்டைல். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இமோஷன், ஓகே, நம்மளோட சிந்தனைகள், ஓகே, பேஸ் ஆன் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நம்மளோட தாட்ஸ்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வியாதி வருமா வராதா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். மூணாவது வந்து மைண்ட் செட் கிரியேட் இன்டர்னல் பேலன்ஸ். ஸோ நம்ம டெய்லி சிந்தனைகள் தான் வந்து நம்மளோட லைஃபோட பேலன்ஸ், இன்டர்னல் லைஃப் வந்து இன்பேலன்ஸை வச்சுக்கோ. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி வியாதி நம்மளை தேடி வருது அப்படின்னு சில கண்ணோட்டம் பார்ப்போம். அதாவது ஒன்னாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த வியாதி அப்படின்னு சொல்லும் போது, ஓகே, பேசிக்கலி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஷனை பொறுத்திருக்காங்க. அதாவது ஒரு வியாதி நம்மளை தேடி வருது அப்படின்னா பேஸ் ஆன் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டியை பொறுத்து தான்
அது நடக்கும். ஓகே, அப்ப டெய்லி ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராங் ஃபுட் அட் த ராங் டைம். நம்ம உணவகம், அதாவது ராத்திரி எப்படி நம்ம உணவு, அதாவது இன்னைக்கு மலேசியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வாட்டி சாப்பிட்றோம். ஓகே, ஸோ அப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்க சில யோகிலாம் கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டாலே போதும். பட் இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைல வந்து ஒரு நாளைக்கு 5 வாட்டி சாப்பிட்றாங்க. அது தப்பு கிடையாது, பிகாஸ் இண்டிவிஜுவலோட நீட்ஸ். பட் என்னன்னா ராங் ஃபுட், ராத்திரி 11 மணிக்கு போயிட்டு ஒரு மீகோரிங் எடுக்கிறதுனால, ஸோ வி ஆர் டேக்கிங் அ ராங் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அட் அ ராங் டைம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்லீப். அந்த காலத்துலலாம் வந்துட்டு 12 மணிக்கெல்லாம் டிவி ஸ்டேஷன் ஒரு சத்தம் வரும். ஓகே, டூன்னு ஒரு கலர் இருக்கும், எல்லாருமே படுக்க போயிடுவோம். ஆனா இன்றைக்கு வந்து டிவி ஸ்டேஷன் உங்களோட ஹெட்ஃபோன்லேயே வந்துருச்சு. ஸோ ஈவன் டிவி சேனல் க்ளோஸ் ஆகினாலும் பட் உங்களோட ஃபோனில் படுத்துக்கிட்டே பீப்புள் ஆர் ஸ்க்ரோலிங் டிக்டாக். அப்ப சரியான தூக்கம் பத்தாதனால லேக் ஆஃப் ஸ்லீப், இதனால வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து சப்ரஸ் இமோஷன். அதாவது இன்னைக்கு இது வந்து ஒரு காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் சோசியல் மீடியா. சோசியல் மீடியானால நம்மளோட இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்னால நம்ம வேலை இது டைம் பத்தாதனால நம்மளுக்கு ஆர்கனைஸா இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு சப்ரஸ் இமோஷன் வருது. ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் திங்கிங். ஓகே, நம்ம சிந்தனை வந்து நிறைய நெகட்டிவ் என்வாயர்மெண்ட் தான் போகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியானால நிறைய பத்திக்கு இமோஷனலி இஃபெக்ட் பண்ணுது அண்ட் நெகட்டிவ் திங்கிங். ஒரு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கீப் ஆன் ரீடிங் ஆல் த நெகட்டிவ் திங் அபவுட் த கமெண்ட். அதாவது முன்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் அப்படி ஒரு நியூஸ் வரும்போது, ஒரு வீடியோ வரும்போது அங்க கீழே வந்து நிறைய பேருக்கு ஹேபிட் இருக்கு, கமெண்ட்ஸ் தான் படிப்பாங்க. பட் நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா 95 விழுக்காடு எல்லா மெசேஜ்ல உள்ள வீடியோல உள்ள மெசேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லும் போது அது வந்து இன்டர்னலி அவங்க உள் வாங்கிடுவாங்க. அப்ப அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதனால நீங்க வெளியில போகும்போது எதாச்சும் ஒரு சிறசிறப்பு, ஒரு அன்ஹாப்பினஸ் நடக்கும் போது அங்க வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் டியூ டு சோசியல் மீடியா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ் நம்ம இக்னோரிங் பாடி சிக்னல். என்னன்னா நம்மளுக்கு வியாதி வரும்போது சில சிக்னல் நம்ம உடம்புல கொடுக்கும் போது அதை வந்து நம்ம அலட்சியம் படுத்திடும். ஸோ அப்ப இதுதான் ஹவ் வியாதி நம்மளை தேடி வருது. ஓகேங்களா? ஸோ சாரி, நம்ம எப்படி வியாதி இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாக்க நம்ம ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். நான் எப்படி வியாதி நம்மளை தேடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் 2020 கோவிட் வந்துச்சு. ஸோ அது நம்மளை தேடி வச்சு, அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட் ஏர். ஓகே, ப்ராசஸ் ஃபுட், கெமிக்கல் ப்ராடக்ட். பொல்யூட்டட் ஏர் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து இன்னைக்கு தவக்கல சத்தெல்லாம் நான் கேட்கறது இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் ஆகுறதுனால தே நீட் டு யூஸ் கெமிக்கல். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சில கடையில் போகும்போது மேங்கோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்வாங்க. பட் அது வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு, ஃப்ரெஷ் மேங்கோ, அது ஜஸ்ட் அ ஃப்ளேவர். ஸோ அதெல்லாம் கெமிக்கல். ஸோ அப்போ 10ல் 9 ரெஸ்டாரண்ட் அதுதான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் கெமிக்கல் ப்ராடக்ட். ஓகே, இதெல்லாம் கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு வியாதி வருது. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட். அப்புறம் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் டிஸ்கனெக்டிங் அஸ் ஃப்ரம் த நேச்சர். அதாவது இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வெளியில போயிட்டு நேச்சரோட டச் பண்ணி அவங்க ஆக்டிவிட்டி செய்யறாங்க. எல்லாமே இன்னைக்கு வீட்டுக்குள்ள போன் மூலியமா அவங்களோட ஆக்டிவிட்டியை டைமை ஸ்பெண்ட் பண்ற வசி தே ஆர் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த நேச்சர். ஓகே, ஈவன் நம்மளோட மைண்ட், ஓகே, நம்மளோட மைண்ட்ல வந்து நிறைய டாக்ஸின் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து சேருது. அதை முதல்ல சொன்ன மாதிரி த்ரூ த சோசியல் மீடியா. தென் ஈவன் நம்ம பாடி, நம்மளோட மைண்ட், சோல் லாஸ் ஹார்மோனி பிகாஸ் ஆஃப் நம்மள சொன்ன மாதிரி we are reading lot of comments or negative comments, negative feedback, and the kind of information நம்மளுக்கு every day bombarded through all kind of social media. Especially people are sick, addicted with TikTok, especially when a negative issue வரும்போது அதை ஸ்க்ரோல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து is disturb your mind and your soul lost harmony. ஓகேங்களா? ஸோ அப்ப இதெல்லாம் நம்மளோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச கையோட தென்
ஆல் இந்த வியாதிலாம் நம்ம கூட என்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அப்ப இன்றைக்கு வந்து த்ரூ ஆயுர்வேதா ஹீலிங் விஸ்டம், அப்ப ஹீலிங் விஸ்டம் ஆயுர்வேதா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்கேந்து ஃப்ரம் இன்சைட், நம்ம உள்ளுக்கேந்து என்ன சொல்லுவாங்க, ஹீலிங் ஃப்ரம் விதின். அப்போ உங்க உள்ளுக்கேந்து ரிகவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஆயுர்வேதா. ஸோ அப்ப இந்த ஆயுர்வேதால வந்து சி இல்னஸ் as ஒரு சிக்னல், நாட் அ பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரிஸ்டோர் த பேலன்ஸ். அப்போ உங்களோட பாடி மைண்ட் சோலை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடியதான் இன் த்ரூ த ஆயுர்வேதா. ஸோ ரிஸ்டோர் பேலன்ஸ் த்ரூ டயட், ஹெர்ப்ஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்மளோட சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங். அப்ப இங்க வந்து இந்த ஐஎம்சி ப்ராடக்ட் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாக உங்களை வந்து கிளான்ஸ் ஃப்ரம் டிடாக்ஸ், அதாவது உடம்புல உள்ள நிறைய கிருமிங்கிலேருந்து வெளியாக்கக்கூடிய ஒரு பானம் தான் ஐஎம்சியோட. சில பேர் மைக்க ஆன் பண்ணி வச்சிருக்க, டிஸ்டர்பா இருக்கு, ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். ஓகே, ஸோ right, so the power of ever ஓகேங்களா? ஸோ அப்ப டிடாக்ஸ் அடுத்தது வந்து ரிப்பேர், நம்மளோட செல்லை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பானம், தென் நம்ம பாடியை நேச்சுரலா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பானம் தான் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், ஐஎம்சி ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ த பவர் ஆஃப் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூஸ் பேலன்ஸ் பிஃபோர் இல்னஸ் சூஸ் யூ. அதாவது வியாதி நம்மளை தேடி வர்றதுக்குள்ள நம்மளோட பாடியை வந்து கரெக்டா பேலன்ஸை வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஹேபிட்டை நம்ம நோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளோட டெய்லி ஹேபிட், இப்போ வந்து வாய்க்கு ருசியா இருக்குன்னு நம்ம போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு ஒரு மீ கோரிங் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபீலிங்க்கு. ஸோ அது ஹேபிட் தானே. ஸோ அதை வந்து நம்ம வந்து அவேர் பண்ணணும் நம்மளோட டெய்லி ஹேபிட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டே இமோஷனலி ஸ்டேபிள். எதாச்சும் ஒரு நெகட்டிவ், எதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதோ வரும்போது நீங்க வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ஓகே, இமோஷனலி ஸ்டேபிளா இருக்கும். யூ மஸ்ட் அவேர் அண்ட் கண்ட்ரோல் யோர் இமோஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுர்வேதால 3 விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து 3 தோஷா இருக்கு. அதாவது வாத்தா, பித்தா, கபா. ரைட், இது ஒரு நிலைப்படுத்தல அப்படின்னா, அவுட் ஆஃப் பேலன்ஸ், த மீன்ஸ் டிசீஸ் ஸ்டார்ட் டு பிகின். அதாவது வியாதி உள்ளுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ த்ரூ ஆயுர்வேதா இது 3 தோஷாவையும் நம்ம ஒரு நிலைப்படுத்த முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, when you align your mind, ஓகே, உங்க மைண்ட் உங்க பாடி அலைன் பண்ணி ஒரு நிலைப்படுத்தினீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியம் பிகம் நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு வரும். எப்படி நீங்க வந்து ஒரு பேபியா நீங்க பிறந்து வந்தீங்களோ அந்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் உங்களோட இந்த வாத்தா, பித்தா, கபா வந்து ஒரு நிலைப்படுத்திருச்சுன்னா. நவ் ஸோ அப்ப எப்படி நம்மளோட பாடி ப்ரோக்ரஸ் பண்ணுது ஃப்ரம் ஹெல்த் டு டெட், அதாவது பிறந்து நம்ம வாழ்ந்து இறக்குற வரைக்கும் எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாக எல்லாத்துக்கும் டைஜஷன் சேவை. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த கையோட அதுக்கு சத்து உணவு கொடுக்குற வசதி தான் அது வளரும். அதோட பிரெயின் க்ரோ பண்ணும், அதோட கண்ணு க்ரோ, எவ்ரிதிங். அவங்க உடம்புல உள்ள செல் எத்தனையுமே வந்து த்ரூ டைஜஷன் அது க்ரோ பண்ணும். ஸோ அப்ப க்ரோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட், உங்களோட பிரெயின் க்ரோ நடக்கிறதுனால, தென் அப்ப உள்ளுக்கு இந்த மாதிரி உணவுலாம் உள்ளுக்கு போற வசி உடம்புக்கு தேவையான சத்து உணவு மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் கழிவா வெளியாக்கணும். அதுதான் டிடாக்ஸ். ஓகே, அப்ப இந்த டிடாக்ஸ் கண்டிப்பா நடந்தாகணும். அப்ப இந்த டிடாக்ஸ் கரெக்டா நடக்கணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சரியான பேலன்ஸ் சத்து உணவு. இப்போ ஒரு பேபியா இருக்கும் போது அதுக்கு எந்த ஒரு ஆயில் ஃபுட்டோ இல்ல அதுக்கு வந்து ப்ராசஸ் ஃபுட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து மில்க், எல்லாமே சீரியல், இந்த மாதிரி உள்ளுக்கு போகும்போது அது ப்ராப்பர் டிடாக்ஸ் பண்ணி வெளியாகும் போது அது ஹெல்த்தியா க்ரோ பண்ணும். பட் ஒரு ஸ்டேஜ் வந்த கையோட, அந்த நாக்குக்கு ருசி தெரிய வந்த கையோட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில பீப்புள் ஸ்டார்ட் டு கிரேவ் ஃபார் ஆல் த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஆல் த ஜங்க் ஃபுட். அப்ப இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் எடுக்கிறதுனால அது வந்து சரியா டிஸ்டர்ப் பண்ணாது நம்ம உடம்புல. கடைசியா எங்க போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளை டெபாசிட்
உள்ளுக்கு நம்ம குடல்ல போயிட்டு அது will stuck பண்ணிக்கும். அப்ப அதிகமான all these processed food and indigestion நடக்கும் போது இதெல்லாம் உங்க குடல்ல போய் டெபாசிட் ஆயிரும். அப்ப இதை நம்ம சரியான ஒரு முறையில வந்து அதை டிடாக்ஸ் பண்ணல அப்படின்னா அப்புறம் போய் எங்க விடும்னு பாத்தீங்கன்னா போய் உங்க டிசபிலிட்டியில விடும், பக்கவாதம் இந்த மாதிரி விஷயத்துல போய் உங்களை கொண்டு போய் விடும். ரைட். ஸோ அடுத்தது டிசேபிள் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா தென் அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆஃப்டர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னாக்கா டிசீஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ பல வியாதி டிசபிளி ஸ்டேஜுக்கு போன பிற்பாடு டிசீஸ் வரும், இனிப்பு நீர் வரும். அப்புறம் இனிப்பு நீர் வந்தோன்னா அதுக்கு தகுந்த மருந்து எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும். அப்புறம் எண்ட் ஆஃப் ஃபார் டயாலிசிஸ், டயாலிசிஸ் எண்ட் ஆஃப் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஸோ அப்போ கடைசியாக எங்கே போவோம் அப்படின்னா டெத் போயிடும். ஸோ அப்போ மரணம். ஓகே. அப்போ இதுதான் ப்ராசஸ். இப்ப முக்கியமா வந்து எல்லாரும் வந்து எங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த டிடாக்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் இப்ப. ஓகே. ஸோ இப்போ இந்த டிடாக்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வி வில் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இறப்புன்னு ஒன்று இருக்கு, பறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அந்த இறப்பு வந்து எப்படி இறக்க போறோம், அதாவது மலாயில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க வந்து சக்கெட்டை மத்தி சேட் மத்தி அப்படின்வாங்க. அதாவது இன்னைக்கு வந்துட்டு சில பேர் பக்கவாதம் ஆகி ஸ்ட்ரோக் ஆகி சஃபர் பண்ணி இறப்பாங்க. பட் சில பேர் நேச்சுரல் டேட் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அப்ப இன்னைக்கு உள்ள இந்த ஷேரிங்ல பாத்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து டிடாக்ஸ் பண்ணி டு லீவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ அப்ப அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த டிடாக்ஸ் சொல்லும் போது இந்த இந்த எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட குடல்ல இருந்து. ஓகே. இது வந்து பேப்பர்ல வந்து ஒரு பிரித்தானியன்ல உசூஸ் பாய் கெசியத்தன் பாய். ஸோ அப்ப நீங்க குடலை சுத்தமா வச்சுக்கலாம், டிடாக்ஸ் சரியா வெளியாகல அப்படின்னா என்னென்ன வியாதி வருது பார்த்தீங்கன்னா கேன்சர், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, பெஞ்சாக்கி ஜந்து, அலர்ஜி, ஆஸ்மா, ஒத்திசம், குமுருங்கண்ட பெஞ்சாக்கி பஞ்சிக்கல. ஸோ அப்ப இதெல்லாமே வந்து ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம சாப்பிடும் போது சரியான கழிவு வெளியாகல அப்படின்னா end up with all these வியாதிகள். Now, ஸோ அப்ப இன்னைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல நீங்க வாழணும், ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸா நீங்க வாழணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை வைட்டமின்ஸ் அண்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் வைட்டமின் ஹெல்த் சப்ளிமெண்ட் சொல்லும் போது நிறைய கேட்டகரி இருக்கு. பட் இன்றைக்கு த்ரூ ஆயுர்வேதா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும், சப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா த பெஸ்ட் ரைட் நவ் நீங்க ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர் யாரு கூட பார்த்தீங்கன்னா ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் யான் பிரஹாட். ஓகே. ஸோ இதுதான் ஐஎம்சி ஓகே. ஸோ கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி எங்கேருந்து ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் மலேசியா, பட் அதோட பேரண்ட்ஸ் கம்பெனி எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். எங்க இருக்குன்னா ஹரித்வார், நார்த் இந்தியா, உத்தரகாண்ட்ல. இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது 2007 நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்தியா டுகெதர் அவரோட சன் மிஸ்டர் சத்யன் பாத்தியா 2 பேரும் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான். இன்றைக்கு வந்து ஐஎம்சி கடந்த 18 மாசத்துல வந்து 18 வருஷத்துல இந்தியால ஒரு பொருள் ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 350 ப்ராடக்ட் மேல வச்சிருக்காங்க. தென் 20 மில்லியன் மெம்பர்ஸ், அதாவது 10 to 20 மில்லியன் மெம்பர்ஸ் இந்த கடந்த 18 வருஷத்துல இருக்காங்க. அதே சமயத்துல 7000 அவுட்லெட் நார்தர்ன் ரீஜன்ல மட்டுமே 7000 அவுட்லெட் இருக்கு ஆஃப் ஐஎம்சி. ஓகே. இன்றைக்கு வந்து ஐஎம்சி வந்து இந்தியால ஒன் ஆஃப் த டாப் டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்காங்க. அவங்களோட குரூப் டர்ன் ஓவர் மோர் தென் 500 மில்லியன். ஸோ மலேசியா ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் பிரஹாட் மொதல் கண்ட்ரி, அதாவது மலேசியா இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அவுட் சைட் இந்தியா. ஓகே. இன்னைக்கு மலேசியால வந்து திறந்திருக்காங்க. ஸோ அப்ப மலேசியால எப்ப திறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆகஸ்ட் 2022 ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 3 வருஷத்துல அவங்க 45 ப்ராடக்ட் அப்ரூவலோட இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க இப்ப. ஓகேங்களா? ஸோ ஐஎம்சியோட கம்பெனி பத்தி தெரியணும், கொஞ்சம் பேக்ரவுண்ட் நீங்க செக் பண்ணீங்கன்னாக்கா அவங்களுக்கு சொந்த பிளான்டேஷன், அதாவது 800 ஏக்கர் ஆஃப் எலோவேரா ஃபார்ம் வச்சிருக்காங்க, சீபக்தன் ஃபார்ம் வச்சிருக்காங்க, துளசி பேசில் ஃபார்ம் சொந்த ஃபார்ம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் உத்தரகாண்ட் ஹரித்வார்ல இருக்கு. தென் அவங்க கிட்ட சொந்த வே ஹவுஸ் வர்த் 280 ஸ்கொயர் ஃபீட், 4 மாடி வே ஹவுஸ் இருக்கு, மேல ஹெலிபேட்டும் இருக்கு. ஸோ தோஸ் குவாலிஃபையர் அங்க போனீங்க அப்படின்னாக்கா அவங்களை அந்த ஹெலிகாப்டர்ல ஏற்றிட்டு போய் தே வுட் ஷோ த என்டையர் ஐஎம்சியோட ஃபார்ம் எல்லாத்தையும் சுத்தி காமிப்பாங்க. ஓகேங்களா? தென் ஐஎம்சி மேனுஃபேக்சரிங் யூனிட், ஓகே, அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஐஹெச்சி, ஓகே, ஹெர்பல் இன்டர்நேஷனல் ஹெர்பல் கார்பரேஷன், ஐஎம்சி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம்சி ரெக்கனைஸ் பண்ண யார் யாரு எந்தெந்த ஆர்கனைசேஷன் ரெக்கனைஸ் பண்ணிருக்கு நீங்க பாருங்க. ஒன்னாவது வந்து WHO. ஓகே, ஐஎம்சியை வந்து ரெக்கனைஸ் பை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். தென் அவங்க கிட்ட ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் சர்டிபிகேட்டும் இருக்கு, ஜிபிபி சர்டிபிகேட்டும் இருக்கு, HACCP சர்டிபிகேட், தென் ஆர்கானிக் அண்ட் ஹலால் சர்டிஃபைட் கம்பெனி. இந்த சர்டிபிகேட் எல்லாம் certified by FDA standard, food and food drug administrator, அதாவது யூஎஸ்ல உள்ள இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் FDA. ஸோ அப்ப இந்த தரம் வாய்ந்தப்பட்ட ஒரு கம்பெனி தான், மேனுஃபேக்சரர் தான் ஐஎம்சி. நான் ஸோ அப்ப மலேசியால வந்து ஐஎம்சிக்கு அப்ரூவல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அண்டர் கேகேஎம் கீழே பிகேகேஎம்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. பிகேகேஎம்னா பைகன் கிஸ்லாமத்தான் டான் குவாலிட்டி மக்கனன். அதாவது ஐஎம்சி பொருள் எல்லாமே இங்க இந்த நாட்டுக்குள்ள வரும்போது அவங்க பார்மசூட்டிக்கலா ரெஜிஸ்டர் பண்ணல, எல்லா பொருளுமே அண்டர் பொட்டானிக்கல் பெவரேஜ், அதாவது ஜஸ்ட் ஒரு ஜூஸ் ஃபார்ம்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அண்டர் கேகேஎம், பிகேகேஎம் சொல்லி, பைகன் கிஸ்லாமத்தான் டான் குவாலிட்டி மக்கனன். ஸோ அப்ப அவங்களோட டிவிஷன்ல தான் வந்து இன்னைக்கு ஐஎம்சிக்கு வந்து அப்ரூவல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப அப்கோர்ஸ் இது வந்து எல்லாமே உணவு, ஜூஸ் தான், பழம், சயோருங்க தான், வெஜிடபிள், பட் எல்லாமே வித் த ப்ராசஸ் ஆஃப் ஆயுர்வேதா 7 லேயர் ப்ராசஸ் வித் த மெடிசினல் வேல்யூ இருக்கு. ஓகே, நான் அது மட்டும் இல்ல, போன வருஷம் நம்ம பிஎம்எக்ஸ் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு 7 MOU சைன் பண்ணாரு. அதுல ஒண்ணுதான் வந்து India and IMC signed MOU on Ayurveda and other traditional system of medicine. ஸோ அதனால இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டி வந்து இன்னைக்கு ஆயுர்வேதா கோர்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா லிங்கன் யூனிவர்சிட்டி. தென் 2 நாள் முன்ன விஷயம் தெரிவிச்சு ஈவன் ஊத்தார், கம்பார் ஊத்தார்லயும் அவங்க வந்து ஆயுர்வேதிக் கோர்சஸ் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அவேர்னஸ் வந்து ஈவன் கவர்மெண்ட் சப்போர்ட்ல நிறைய பேர் ஆல்டர்னேட் மெடிசன் போற வச்சு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப இன்றைக்கு ஐஎம்சி வந்து நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஏன் அப்படின்னா ஐஎம்சி த ஒன்லி கம்பெனி இன்றைக்கு மலேசியால வந்து ஆயுர்வேத கம்பெனி இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நேரடி விற்பனையில இருக்கு. ஓகேங்களா? நான் ஸோ அப்ப அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு சொந்த இன்டெகிரேட்டட் அண்ட் கம்ப்ளீட் டர்ன்கி ப்ரொடக்ஷன், அவங்களுக்கு சொந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. முன்ன காமிச்ச ஐஹெச்சி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்கு. ஓகே, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொந்த சயின்டிஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நீங்க வெளியே போகும்போது சில பேர் என்கிட்ட ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த 18-19 மாசத்துல எனக்கு கிடைச்ச சில பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் துளசி ரெகுடி சாப்பிட்டுக்கிறேன், நான் பாவுக்காய் சொந்தமா அரைச்சி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. பட் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே நீங்க போயிட்டு வெளியில போயிட்டு நேச்சுரலா நீங்க எடுத்து அரைச்சி சாப்பிடும் போது அதுல வந்து நிறைய கெமிக்கல் இருக்கு. எஸ்பெஷலி என்ன சொல்லுவாங்க, லேட் இருக்கும், இல்லைன்னா லேட் இல்லைனாக்கா வந்து மெட்டல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பர்டிகுலர்ஸ் இருக்கும். ஸோ ஆனா
இன்றைக்கு ஐஎன்சி ப்ராடக்ட்லாம் ப்ராப்பர் சயின்டிஸ்டோட ரிசர்ச் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வெளியாக்கக்கூடிய ஒரு பானம் தான் இன்னைக்கு ஐஎன்சியோட ப்ராடக்ட் எல்லாமே பை சர்டிஃபிகேஷன். இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆர்கனைசேஷன் எல்லாமே ரைங்களா. நான் ஸோ அப்போ இன்னைக்கு மலேசியாவில் வந்து ஏறக்குறைய ஒரு 45 ப்ராடக்ட் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதாவது பெவரேஜ் பிளஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ப்ராடக்ட் இருக்கு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஓகே, இது எல்லாமே மலேசியாவில் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 45 ப்ராடக்ட் அப்ரூவல் இருக்கு. இன்னொரு ஒரு 10 ப்ராடக்ட் வர நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட் ப்ராப்ளி பை மார்ச் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. பட் ஈவன் தோ நம்மளுக்கு இத்தனை ப்ராடக்ட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது ஜஸ்ட் ஆன் அ பொட்டானிக்கல் பெவரேஜ் மட்டும்தான். ஓகே, ஸோ ஒன்னாவது அவங்களோட மெயின் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டானிக்கல் பெவரேஜ் அலோவேரா. நான் இன்னைக்கு ஐஎம்சி வந்து ஒரு ஆயுர்வேதா கம்பெனி, இந்தியாவில எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி. ஆனா இந்த நாட்டுக்கு எடுத்தது வந்தது 2 சீனர். ஓகேங்களா. அவங்க 2 பேரும் ஒரு நெட்வொர்க்கர் தான். அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இன்னொரு யூஎஸ் பேஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில அதை இந்த எலோவேரா வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ரிங்கெட் மலேசியா 2018 வீக் ஆகணும்னு அவங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன வேற கம்பெனி எது எலோவேரா வெளியாக்குறாங்கன்னு கூகுளில் தேடி பார்க்கும்போது இந்த ஐஎம்சி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த 2 பேருமே வந்து 2018 போயிட்டு நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பத்தியை பற்றி ஐஎம்சி மலேசியா கொண்டாடத்துக்கு பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இந்தியா மார்க்கெட்டே முடிக்கல, நான் ஏன் மலேசியாவுக்கு வரணும் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு. பட் இவங்க 2 பேரும் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலி அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, ஓகே நீங்க போயிட்டு தேவையான லைசன்ஸ்லாம் எடுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு 2018 அனுப்பிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து 2 வருஷமா எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு லைசன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அப்போ 2020 எல்லாத்துக்கும் தெரியும் கோவிட் பேண்டமிக் நடந்துச்சு. கோவிட் பேண்டமிக் நடந்தோடனே இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் மெடிசன் பத்தாக்குறையா இருந்தோடனே மோடி கவர்மெண்ட் சொன்னாங்க கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். அந்த டைம்ல தான் வந்து ஐஎம்சி பிக்சர்ல வந்துச்சு. ஐஎம்சி கிட்ட இன்னும் 2 பவர்ஃபுல் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் இருக்கு. அதாவது மஞ்சளும் துளசியும் ட்ராப் இருக்கு. இது 2மே வந்து ஐஎம்சி வந்து 1 மில்லியன் பாட்டில் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டொனேஷனா கொடுத்தாங்க டூரிங் கோவிட் டைம். அப்ப அது வந்து 2 பொருளுமே வந்து எனிதிங் உங்க லங்ஸ்க்கு அபவ் ஹெல்ப் பண்ணக்கூடிய 2 பானம் தான் அந்த மஞ்சளும் துளசியும். ஆஃப்டர் கோவிட்லாம் முடிஞ்ச கையோட 2022 மோடி கவர்மெண்ட் வந்து நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் கூப்பிட்டு அங்கீகாரம் கூப்பிடும் போது அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அங்கீகாரம்லாம் வேணாம், இந்த ஐஎன்சியை மலேசியாவை திறக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது தான் G2G கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் பண்ணி ஃபைனலி ஆகஸ்ட் 2022 வந்து ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்ட்ரியா பிராண்ட் ரெஜிஸ்டர் கம்பெனி திறக்கப்பட்டுச்சு வித் ஏஜிஎல் லைசன்ஸ். அதாவது ஒரு நேரடி விற்பனை கம்பெனி இந்த நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அக்டா ஜோலா லங்ஸ் லைசன்ஸ் தேவை. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து ஏஜிஎல் லைசன்ஸ் கிடைச்சி 9324/2 இதுதான் மலேசியாவில் ஏஜிஎல் லைசன்ஸ் நம்பரு. ஸோ எப்பவுமே ஒரு புது கம்பெனி ஒரு நாட்டு மலேசியாக்குள்ள வரும்போது அவங்க வந்து 2 வருஷம் லைசன்ஸ் கொடுப்பாங்க முதல் வாட்டி, அப்புறம் 2 வருஷம் ஒரு 3வது வாட்டி ரினியூ 6 வருஷம் பிற்பாடு தான் அவங்களுக்கு 5 வருஷம் லைசன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஐஎம்சியோட ப்ராடக்டும் சரி, அவங்களோட அவங்களோட பிரின்சிபல், ஓகே, ஸோ அவங்களோட பிரின்சிபலும் சரி, அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு நான் அதாவது ஜென்வீனா அவங்க வந்து இந்த கம்பெனி நடத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போன வருஷம் ஆகஸ்ட் அவங்க ரினியூ பண்ணும் போது ஐஎம்சிக்கு 5 வருஷம் லைசன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அப்ப இந்த அக்தாஜோலா லங்ஸ் லைசன்ஸ் ஐஎம்சிக்கு வந்து ஆகஸ்ட் 2029 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா. நான் அப்ப இன்றைக்கு வந்து இந்த பொருள் இன்னைக்கு எலோவேரா சொல்ல போனா முதல்ல உங்ககிட்ட நான் சொன்னேன், முக்கியமா உங்க குடலை சுத்தம் படுத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த எலோவேரா தான். ஓகே, இதில் நம்மளோட ஐஎம்சி எலோவேரால வந்து பாத்தீங்கன்னா எலோவேரா, இந்தியன் கூஸ்பெரி, அப்புறம் செஃப்ரோன் இருக்கு. ஸோ அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். அதாவது இன்னைக்கு ஒரு 20 வயசு பையனோ சரி பெண்ணோ சரி அவங்களுக்கு ஒரு தலைவலினா ஒரு பெண்ணோட எடுத்தாலே அவங்களுக்கு நல்லாயிரும். ஆனா அதே ஒரு 40, 50, 60, 70 வயசு போகும்போது நீங்க ஒரு பெண்ணோட தலைவலி வரும்போது ஒரு பெண்ணோட குணம் அடையாது, உங்களுக்கு தேவை 2, 3 பெண்ணோட. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வயசாக நம்மளோட குடலோட வால் அதாவது செவுரு வந்து திக்காயிரும் பிகாஸ் ஆஃப் டாக்ஸின், ரைட்? பிகாஸ் ஆஃப் த டாக்ஸின் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் நம்ம சாப்பிட்ற எண்ணெய்கள்,
அதாவது வெளியில சாப்பிட்ற சாப்பாடு வீட்டுல பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஃபுட் கடந்த 30 வருஷமா 40 வருஷமா நம்ம சாப்பிட்டு இருந்திருப்போம். ஸோ அப்ப சேம் திங், ஒரு பைப்பு வந்து 30-40 வருஷம் ஆச்சுன்னா கரை பிடிக்கல, அதே மாதிரி நம்ம குடலும் வந்துட்டு அந்த அப்சர்ப்ஷன் லெவல் குறைஞ்சிரும். அப்ப நீங்க வந்துட்டு என்ன ஒரு வைட்டமின் மாத்திரை சாப்பிட்டாலும் அது வந்து சரியா அப்சர்வ் பண்ணாது. நீங்க சில டைம்ல வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த எம்ஜி உங்களுக்கு மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளட் ப்ரெஷரா நீங்க போகும்போது உங்களுக்கு முதல் ஸ்மால் டோசேஜ் தான் கொடுப்பாங்க, 10 mg இல்லைன்னா 20 mgல கொடுப்பாங்க. நீங்க சொல்லி அப்புறம் செக் பண்ண சொல்லுவாங்க டெய்லி. அப்புறம் பார்த்தாக்கா ப்ரெஷர் இறங்கியிருக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த எம்ஜி ஏற்றுவாங்க 30 mg 40 mgன்னு. வாய்? பிகாஸ் உங்களோட அப்சர்ப்ஷன் லெவல் வெரி லோனால, பிகாஸ் உங்க குடல்ல உள்ள டாக்ஸின். ஸோ அப்போ இந்த எலோவேரா என்ன செய்யும் அப்படின்னா முக்கியமா வந்து உங்க குடலை சுத்தப்படுத்தும். ஒரு வாட்டி உங்க குடலை சுத்தப்படுத்திட்டு அப்படின்னா நீங்க வந்து நோய் விட்டு போயிருவீங்க. ஓகே, யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். இதுதான் முக்கியமான பொருள், எல்லாரும் கண்டிப்பா எடுத்து ஆகணும். அதாவது உங்களுக்கு வியாதி இருக்கோ வியாதி இல்லையோ, இன்றைக்கு நீங்க வந்து 7 வயசுக்கு பிற்பாடு நீங்க வெளியே உணவு சாப்பாடு ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே நீங்க கண்டிப்பாக இந்த எலோவேராவை கண்டினியூவா நீங்க எடுத்தாகணும். இஃப் யூ வாண்ட் டு லீவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஓகே, ஒரு நல்ல ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கு நேச்சுரலா உள்ள ஒரு பானம் அப்படின்னா இந்த எலோவேரா தான். ஸோ அப்ப இதை நீங்க குடிக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, முதலாக உங்களோட உடம்போட த பிக்கஸ்ட் ஆர்கன், அதாவது உங்களோட ஸ்கின் வித்தியாசம் அங்க தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஒரு ஒரு உங்க ஃப்ரெண்டும் சரி ஃபேமிலி மெம்பர் சரி ஒரு 6 மாசம் நீங்க பார்க்காம இந்த அலோவேரா குடிச்சிட்டு நீங்க அவங்களை மீட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க உங்களை திரும்பி கேட்பாங்க, எப்படி முகலாம் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு, இழைச்சிருக்கீங்க அப்படின்னு பல ஃபீட்பேக். இதெல்லாம் எங்களோட 19 வருஷம் அனுபவம். அதாவது நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தோம். ரைட்? ஸோ அப்ப இதை நீங்க எப்படி குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 வேயா குடிக்கலாம். அதாவது உங்க உடம்புல வியாதி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கஷாயமா குடிக்கணும். கஷாயமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கான்சென்ட்ரேட், இது எல்லாமே வந்து பியூர் 99% கான்சென்ட்ரேட் திக்கா இருக்கும். கான்சென்ட்ரேட்னா திக்கா இருக்கும். அப்ப நீங்க வந்து கஷாயம் அப்படின்னாக்கா அந்த கேப்பை திறந்தீங்கன்னா 30 ml, அப்போ ஒரு 100 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஸோ அப்ப நீங்க நைட்ல படுக்கிற மணிக்கு குடிக்கலாம். அப்படி உங்களுக்கு குளும உடம்பு, உங்களுக்கு ஆஸ்மா இந்த மாதிரி உடம்பா இருந்துச்சுன்னா காலையில நீங்க பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க குடிக்கலாம், இல்லைன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். நீங்க உங்க உடம்ப நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்போ த பெஸ்ட் டைம் இதை குடிக்கணும் அப்படின்னு. நான் அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சுன்னா, அதே நீங்க வந்து ஹெல்த்தி, இன்னைக்கு உங்களுக்கு 7 வயசா இருக்கலாம், 15 வயசா இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம், ஹெல்த்தி பர்சன். அப்ப நீங்க துருசா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னாக்கா, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து சப்ளிமெண்ட் எடுக்கலாம். சப்ளிமெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ml நீங்க வந்து 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணலாம். 500 ml இருந்து 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. சோ நீங்க வந்து ஆரோக்கியமா இருப்பீங்க. ஓகே, சோ இதுதான் அவங்களோட மெயின் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். இன்னைக்கு இந்த நாட்டுல விக்கிறாங்களா, எலோவேரா விக்கிறாங்க. நீங்க போயிட்டு ஷாப்பில இல்ல லசாடால போய் செக் பண்ணுங்க. த நியரஸ்ட் எலோவேரா நம்ம கிட்ட விலைக்கு வரக்கூடிய ஒரே நியரஸ்ட் எலோவேரான்னு பாத்தீங்கன்னா 350 ml 150 வெள்ளிக்கு விற்கிறாங்க. ஆனா ஐஎம்சில வந்து 500 ml 64 வெள்ளி ரிட்டெயில் பிரைஸ் விற்கிற விலை. நீங்க ஒரு அசோசியேட் பார்ட்னர் ஆயிட்டீங்கன்னா, இந்த கம்பெனியோட பார்ட்னர் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதாவது பெரும்பாலும் எல்லாரும் வெளியில மெம்பர் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து 50,000 we split and we take it as a commission. ஓகே, சோ சாரி. ஓகேங்களா? சோ அப்ப இங்க வந்து நீங்க அசோசியேட் பார்ட்னர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 49 வெள்ளி தான். ஓகே, சோ அப்ப 49 வெள்ளி தான் எங்க மார்க்கெட்ல கிடைக்காது. எலோவேரா 49 வெள்ளிக்கு யாருக்கிட்டையும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த எலோவேரா இருக்கு, இந்தியன் கூஸ்பெரி இருக்கு, அப்புறம் செப்ரான் இருக்கு. ஓகே, இது முக்கியமா மெயின் ப்ராடக்ட். நான் அடுத்தது அவங்க இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் எல்லாரும் கண்டிப்பா எடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பொட்டனிக்கல் பெவரேஜ் சி பக்தான். அதாவது மலேசியால வந்து சி பக்தான் பேர் வச்சிருக்காங்க, இந்தியால வந்து இமலயன் பெரி. ஓகே, மலேசியால அந்த பேர் பார்க்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே இன்னொரு பிராண்ட் இருக்கிறவசி. மலேசியால வந்து அவங்க வந்து சயின்டிபிக் நேம் சி பக்தான் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப இந்த சி பக்தான், எனக்கும் இந்த சி பக்தான் பத்தி இங்க உள்ளுக்கு வந்த பிற்பாடு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கூகுள்லயும் சரி சாட் ஜிபிடிலயும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃப்ரூட், அதாவது பழம், அதாவது பெரி.
அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல வந்து அணுக்கள் இருக்கு, நம்ம உடம்புல வந்து செல்ஸ் இருக்கு. ரைட்? அப்ப இந்த செல் வந்து கண்டிப்பா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மொபைல் போனுக்கு இந்தியாவில் ஏன் செல்போன் வச்சாங்க அப்படின்னாக்கா, அதுவும் பேஸ் ஆன் நம்மளோட உடம்புல உள்ள செல் பேஸ் பண்ணி தான் அதையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்ப உங்க மொபைல் போன் செல்போன் வீக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை நீங்க வந்து சார்ஜ் பண்றீங்க. பட் அதே உங்க உடம்புல உள்ள அணுக்கள், அதாவது உங்க உடம்புல செல் வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி சார்ஜ் பண்றோம்? ஓகே, ஸோ அப்ப நீங்க வந்துட்டு போயிட்டு ChatGPTலயோ கூகுள்ல போயிட்டு நீங்க மிட்டோகாண்ட்ரியான்னு டைப் பண்ணுங்க. அதாவது நம்மளுக்கு அந்த அதாவது நம்ம யாங்கா இருக்கும் போது அந்த மிட்டோகாண்ட்ரியா அணுக்கள், ஓகே, நம்ம அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் நம்ம வயசா பிகாஸ் ஆஃப் பாடி டாக்ஸின் பொல்யூஷன் இதனால நம்ம உடம்புல ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த மிட்டோகாண்ட்ரியா செல் குறைய அதனாலதான் நம்மளுக்கு வியாதி வருது, நம்ம அதனாலதான் வயசாகிறோம். ஸோ அப்ப அதுக்குள்ள சாப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சி பக்கம். ஓகே, இந்த மிட்டோகாண்ட்ரியா செல்லுக்கு தேவையான ஒரு உணவு, ஒரு பெவரேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சி பக்கம். இதை நீங்க போய் ChatGPTல தட்டி நீங்க தரமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப இன்றைக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சி பக்தன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்துட்டு சாப்பிடலன்னா ஒரு வாரம் உயிர் வாழலாம், தண்ணி குடிக்கலன்னா ஒரு 3 நாள் உயிர் வாழலாம். ஓகே, அதே வந்து ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ அப்ப ஆக்சிஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப வெள்ளைக்காரன் வந்து காலங்காலமா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா an apple a day keep doctor away அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு பழத்திலையும் ஆக்சிஜன் வேல்யூ இருக்கு, ஒரக் வேல்யூ அப்படின்னு. நீங்க போயிட்டு நீங்க போய் ChatGPT தட்டி பாருங்க, ஃப்ரூட் ஒரக் வேல்யூ இந்த ஃப்ரூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல வந்து 5000 ஒரக் வேல்யூ தான் இருக்கு. ஆனா சி பக்தன்ல 10 மடங்கு. ஓகே, மோர் தென் கிரீன் ஆப்பிள். அப்ப இந்த சி பக்தன்ல என்ன மெயினா இந்த ஆக்சிஜன். அப்ப நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் பத்தல அப்படின்னா அதனாலதான் நம்மளுக்கு வந்து தூக்கம் வருது, பாடி வீக் ஆகும், ஓகே, டயர்ட் ஆகும், பிகாஸ் லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ற வரேன்னா ஜஸ்ட் ஒரு கண்ணோட்டம் விடுங்க. அதாவது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க யுவர் சரௌண்டிங் பீப்புள். யாரு அடிக்கடி தியானம் பண்றவங்க, மூச்சு பயிற்சி செய்யறவங்க, பீப்புள் கோயிங் ஃபார் ஹைக்கிங், ஓகே, ஆக்டிவா இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, பளிச்சுன்னு இருக்கும். பிகாஸ் வாய் அவங்க ஆக்சிஜனை ஹின்ஹேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹைக்கிங் போறவங்க, ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிறவங்க. நான் அதே அந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்ணாதவங்க அவங்க வயசா ஒரு 40 வயசுவாங்க, அவங்களை பார்க்க 50 வயசு 60 வயசு இருக்கும். பிகாஸ் லேக் ஆஃப் ஆக்சிஜன். அது மட்டும் இல்ல வயசாவ தேர்ஸ் நோ ப்ராப்பர் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகாத வசதிதான் அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ், இன்சோமியா, இந்த பல வியாதி வருது. அப்ப இந்த சி பக்தான் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க குடிக்க ஆரம்பிச்சுன்னா உங்க உடம்புல வந்து வில் இன்க்ரீஸ் த ஆக்சிஜன் லெவல். ஓகே, ஸோ அப்போ அதனால தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிறைய டெஸ்டிமோனி என்ன இருக்குன்னா, வியாதி வரும்போது அவங்களுக்கு ஏதோ காயம் வந்திருந்தா கூட ரொம்ப சீக்கிரம் ஆறிடும். பிகாஸ் வாய் இந்த சீபக்தனை குடிக்கிற வச்சு இதுல ஹை வைட்டமின்ஸ் இருக்கு, அப்புறம் ஒமேகா 3, 5, 6, 7 வரை இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாமே இந்த பழத்துல அடங்கியிருக்கு. ஓகே, இந்த சீபக்தோன்ல, அதாவது சஞ்சீவி மூலிகை அப்படின்னு. ரைட்? ஸோ அப்ப மார்க்கெட்ல இருக்கா? எஸ், மார்க்கெட்ல விற்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசில விற்கக்கூடிய சீபக்தன் ஆல் இன் கேப்சூல் ஃபார்மேட். கேப்சூல்ல வந்து எவ்வளவு விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 60 கேப்சூல் 150 வெள்ளிக்கு விற்கிறாங்க. ஓகே, பட் ஐஎம்சியோட சீபக்தன் பாத்தீங்கன்னா 99% இஸ் ஆர்கானிக். ஈவன் யூடியூப்ல போய் நீங்க செக் பண்ணலாம், நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது லேக் லடாக்னு சொல்லி இமலாயா அங்க எப்படி அறுத்து அந்த பேரி எவ்வளவு அறுத்து அங்கேயே ப்ராசஸ் பண்ணி டிராம்ல அரிதாரம் கொண்டு பண்ணி பேக் பண்றாங்க. அப்ப இந்த சி பக்தன் வந்து 99% இஸ் ஆர்கானிக். ஸோ அப்ப இதை நீங்க எப்படி குடிக்கணும் அப்படின்னா, அதே தான் உங்க உடம்புல ஏதோ வியாதி இருந்துச்சுன்னா கசாயமா குடிக்கலாம். ஜஸ்ட் 30 ml ஒரு கப், 30 ml ஒரு 50 ml இல்லைன்னா 100 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிங்க. காலையில எந்திரிச்சிட்டோன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இல்லைன்னா ஒரு வயிற்றுல பிரேக்ஃபாஸ்ட் பிற்பாடு அப்படியே நீங்க கேஸ்ட்ரிக் இல்லைன்னா பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். ரைட்? ஸோ அப்ப இது வந்து உங்க உடம்ப, ஏன்னா நம்ம உடம்புல 75 விழுக்காடு தண்ணி. ஸோ வாட்டர்
இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டர். அப்ப இது எல்லாமே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற வச்சு நீங்க குடிக்க ஆரம்பிச்சோன்னா இது டைரக்டா உங்க ரத்தத்துல கலந்து யூ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். ஸோ அந்த பாட்டிலே போட்டுப்பாங்க. அதே நீங்க வந்துட்டு நீங்க வந்து ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ், யூ ஆர் வெரி ஆக்டிவ் பர்சன் அப்படின்னா நீங்க 6 மணிக்கு மேல குடிக்க கூடாது, ஏன்னா அப்புறம் ராத்திரி தூக்கம் வரும். ரைட். ஸோ அதே நீங்க வந்து ஆக்டிவ், நீங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வாழணும், ஃப்ரீ டிசீஸ் லைஃப் வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சீபாக்தனை வந்து நீங்க சப்ளிமெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 30 ml ஒரு கேப்ல மிக்ஸ் வித் 1 லிட்டர் வாட்டர் ஒரு 500 லிட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். டெய்லி குடிக்கும் போது உங்களோட மிட்ரோகாண்ட்ரியா செல்ஸ் வில் மெயின்டைன் பண்ணும். தென் அதுக்கு ஒரு செல்ஃபுட்டா இந்த சீபாக்தன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல விக்குது. முதல்ல சொன்ன மாதிரி 160. நம்மளோட வந்து ரிட்டைல் பிரைஸ் 99 தான். பட் அசோசியேட் பிரைஸ், அசோசியேட் பார்ட்னர் பிரைஸ், ஒன்ஸ் யூ பிகம் அசோசியேட் பார்ட்னர் ஐஎம்சி 76 தான். ரைட். நவ அடுத்து அவங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட துளசி டிராப்ஸ், அதாவது பேசில். ஓகே, டவுன் ஸ்லாசே அப்படின்னு. நான் அப்ப இந்த பொட்டானிக்கல் பெவரேஜ் துளசி, அப்கோர்ஸ் துளசினாக்க எல்லாத்துக்கும் தெரியும். எஸ்பெஷலி நம்ம ஆளுங்க மலேசியன்ஸ், இந்தியன் மலேசியன்ஸுக்கு துளசி தெரியாத ஒரு விஷயமே கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்ப இன்றைக்கு வந்து வெளியில பார்த்தீங்கன்னா 50 விதமான துளசி இருக்கு. பட் ஐஎன்சில வந்து 5 விதமான முக்கியமான துளசியை தான் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாட்டில் பண்ணிருக்காங்க. எலோவேரா சீபாக்தான் ஜூஸ் ஃபார்மேட், பட் பேசில் வந்து இந்த துளசி வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மேட். அப்ப எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாக்கா பாய்லர்ல போட்டு பாயில் பண்ணி அந்த வாப் இருக்குல்ல, அந்த ஸ்டீம் இருக்குல்ல, அதை தான் எடுத்து பொட்டலா பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து ஜஸ்ட் 20 ml தான். ஸோ அப்ப இதுல 5 விதமான துளசி இருக்கு. ஷாம் துளசி, ராம் துளசி, பீம்பு துளசி, வீட்டு துளசி, காட்டு துளசி. இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, பாய்லர் பண்ணி ஸ்டீம் பண்ணி தான் பாட்டில் பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து ஜஸ்ட் 1 or 2 drops. இப்போ ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு, அதை less than 7 years old நீங்க ஒரு டிராப் கொடுத்து டெய்லி தண்ணி குடிக்கும் போது ஜஸ்ட் ஒரு டிராப் போட்டு குடிக்கலாம். இப்ப அதே நீங்க above 7 years நீங்க 2 டிராப் 3 டிராப் போட்டு நீங்க தண்ணி குடிக்கும் போது குடித்தீங்க அப்படின்னா இந்த பானம், இந்த துளசி வந்து 200 விதமான வியாதியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பானம். ஸோ அதாவது எஸ்பெஷலி எனிதிங் ரிலேட்டட் டு யுவர் லங்ஸ், நுரையீரல், அதாவது நம்மளோட என்ன சொல்லுவாங்க, லங்ஸ் மேல, அதாவது உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, ஆஸ்மா இருக்கு, காய்ச்சல் வருது, ஓகே, உங்களுக்கு தலை சுத்துது அப்படின்னாக்கா பேசில் டிராப்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 டிராப் போட்டு தண்ணியில நீங்க மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதாவது உங்களுக்கு டிசீஸ், உடம்புல ஏதோ வியாதி இருந்துச்சு அப்படின்னா 5 டிராப் ஒரு நாளைக்கு 15 டிராப் நீங்க போட்டு குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வித்தியாசம் பார்ப்பீங்க. அதே நீங்க வந்து ஹெல்த்தி பர்சன், நீங்க வந்து ப்ரிவென்ஷன் பிஃபோர் prevention better than cure, you want to live a free disease life அப்படின்னா இதை நீங்க கொக்கையில கேரி பண்ணி தண்ணி குடிக்கும் போதெல்ல, எங்கெல்லாம் போயிட்டு மினரல் வாட்டரும் சரி, நீங்க வார்ம் வாட்டர் குடிக்கும் போதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 டிராப் போட்டு குடிங்க. யூ வில் see the different. ஸோ இன்னைக்கு இந்த பேசில பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிட்டரும் கிடையாது, யாருக்கிட்டையும் இல்லை இந்த நாட்டில். ஸோ அப்ப இதோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ரிட்டைல் பிரைஸ் 34 வெள்ளி, அசோசியேட் பிரைஸ் 26 தான். ஓகே, ஒரு ஆள் நீங்க கன்சியூம் பண்ணா இது குறைஞ்சி 2 மாசம் நீங்க பார்க்கலாம். டெய்லி 2 லிட்டர் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா, 2 டிராப் ஆச்சிங்க அப்படின்னா யூ கேன் கன்சியூம் ஃபார் அட்லீஸ்ட் 2 months. ஓகே, நான் இன்னொரு அடுத்தது முக்கியமான அவங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது பொட்டானிக்கல் பெவரேஜ் மிக்ஸ் டர்மரிக் அண்ட் saffron ட்ராப். இது அப்கோர்ஸ் மஞ்சள்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இதையும் பொட்டலா பண்ணியிருக்காங்க. ஸோ மஞ்சள் வந்து என்னத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க போயிட்டு சாட்ஜிப்ல போட்டு பாருங்க. ஒர்க் ஆஸ் ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி ஆக்சிடென்ட், உங்க பிளட் சுகர் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும். ஸோ பல விதமான வியாதியை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பானம்னா இந்த மிக்ஸ் டர்மரிக் வித் saffron. ஸோ அப்ப நீங்க தண்ணி குடிக்கும்போது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க குடிக்கலாம். ரைட். ஸோ அப்ப இதோட விலையும் அதே தான். ரிட்டைல் பிரைஸ் 34 வெள்ளி, நம்மளோட அசோசியேட் பிரைஸ் 26 வெள்ளி. ஸோ அப்ப நம்ம கிட்ட இருக்கிற மலேசியால இருக்கிற 40 பெவரேஜ்ல, ஓகே, பெவரேஜ்ல ஏறக்குறைய ஒரு 20 பெவரேஜ்ல இதுதான் 4 முக்கியமான பெவரேஜ். ஸோ அப்ப இந்த 4 ப்ராடக்டோட டோட்டல் வேல்யூ 49 வெள்ளி, 76 வெள்ளி, 26 வெள்ளி, 26 வெள்ளி, டோட்டலா பண்ணினா 177 வெள்ளி தான். அப்ப இந்த 177 வெள்ளி மாசம் நம்ம வீட்டுக்கு வந்து குரோசரி வாங்குறோம், அரிசி வாங்குறோம், சீனி வாங்குறோம், மாவு வாங்குறோம்.
அதுல இந்த 4 பொருளையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். இன்னைக்கு நீங்க ஃப்ரீ டிசீஸ் லைஃப் ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னா இந்த 4 பொருளும் உங்க வீட்டுல உங்க கிச்சன் கேபினெட்ல இருந்துச்சு அப்படின்னா யூ யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். ஓகே, ஸோ நீங்க எந்த கிளினிக் எந்த ஹாஸ்பிட்டலும் போகணும்னு அவசியமே இல்லை. அஃப்கோர்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல். ரைட், ஸோ அதே உங்களுக்கு டிசீஸ் வியாதி இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாரு அழைச்சாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க எப்படி இதை கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். ஸோ 177 வெள்ளி தான். நவ் இது வந்து நம்ம மிரக்கிள் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டெஸ்டிமோனி. ரைட், ஸோ இன்னைக்கு இந்த பொருள் வேலை செய்து அப்படி, அதாவது இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ டெஸ்டிமோனி இருந்தாலும் இந்த கடந்த 19 மாசத்துல என்னோட பயணத்துல நேஷன் வைட் ப்ரீவியூ நடத்திருக்கோம். அதுல சில டெஸ்டிமோனி அவங்க நம்மளோட கிளைண்டே கொடுத்த டெஸ்டிமோனி அவங்களே முன்னுக்கு வந்து இதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க சார், போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சில டெஸ்டிமோனி இருக்கு. அதுல ஒண்ணு வெரி இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு இந்த வேகையில நன்றி சொல்லிக்கிறேன், மிஸ் நிஷா ஃப்ரம் ஜோஹர். இவங்களை எப்படி இந்த ஐஎம்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி February 2024 அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ. ஏன்னா ஜோஹோ இஸ் மை பாட். நான் எந்த ஒரு நேரடிப்புல இறங்கினாலும் சரி, நெட்வொர்க் மார்க்கெட்ல இறங்கினாலும் சரி, அங்க நாங்க போய் ஒரு டியூஷன் சென்டர்ல மீட்டிங் வைக்கும்போது ஒரு 10 பேர் வந்தாங்க. அதுல இவங்க ஒரு ஆள் தான். ஸோ அப்ப நாங்க மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் போது ஒரு கோனர்ல உட்காந்துக்கிட்டு அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெரி ஸ்கெப்டிக்கலா சீரியஸா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீட்டிங்லாம் முடிச்ச கையோட அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் இதுல எல்லாம் கெமிக்கல் இருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல நான் தான் உங்கள்கிட்ட ஷேர் இதெல்லாம் ஆர்கானிக் ஆயுர்வேதா பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஒரு ஃபுட் பெவரேஜ் தான். ஈவன் நம்ம கிட்ட இந்த சர்டிபிகேட்லாம் நீங்க போயிட்டு உங்க ஹோம்ஒர்க் செய்யலாம் அப்படின்னு. அப்ப எல்லாம் கேட்டு கேள்வி எல்லாம் கரெக்டா பதில் சொன்னா அப்பதான் சொன்னாங்க, இல்ல சார் கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க, எனக்கு ஐ எம் அ கேன்சர் சர்வைவர். அவங்க went through 18 கீமோதெரப்பி. ஸோ அப்போ ஒரு கேன்சர் 18 கீமோதெரப்பி போயிட்டா ஜஸ்ட் இமேஜின் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த பெயின் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்ப அவங்க வந்தோடனே அப்புறம் நான் அந்த டைம்ல நானும் புதுசா ஐம் ஜஸ்ட் 2 வீக்ஸ் இந்த பிஸ்னஸ். அப்ப நான் சொன்னேன், ஓகே உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க, நம்மளோட அப்ளைன் டாக்டர் ஏகே இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அனுப்பின பிற்பாடு அவர் சில ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாரு. தென் ஷி ஸ்டார்ட் டு கன்சியூம் பண்ணி 3 மாசத்துல ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட். ஸோ அப்ப அவங்களோட ஜேர்னியை கொஞ்சம் பார்ப்போம், அவங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் கேன்சர், ஆஃப்டர் கேன்சர் அண்ட் ஆஃப்டர் ஐஎம்சி. ரைட், இப்போ இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் கேன்சர் இன் 2022. தென் 3rd August 2022ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆபரேஷன் டே, அவங்களோட கீமோதெரப்பி டே. அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்களா, ஒன்ஸ் நீங்க கீமோதெரப்பி பண்ணா உங்க அழகெல்லாம் போயிடும், பெட்டர் டேக் அ போட்டோ. அப்பதான் அவங்க ஒரு போட்டோ எடுத்துதான் இந்த போட்டோ அவங்க ஷேர் பண்ணாங்க. தென் when she went through the trauma of the chemotherapy during chemo பாத்தீங்கன்னா hair fall, skin dark, okay, so உங்க cells especially the mitochondria எல்லாமே will die because radiotherapy, chemotherapy. After taking நம்ம மிரக்கிள் செட் அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தாங்க. தென் இன் 3 months அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், திஸ் இஸ் how she's looked in May last year. ஓகே, என்னோட ப்ரீவியூ வரும்போது முதல்ல படத்துக்கு அந்த மாதிரி இருந்தாங்க. ஆஃப்டர் she consume நம்மளோட எலோவேரா, சீபக்தன், பேசில், துமரிக், இதுதான் அந்த மிரக்கிள் செட். அதே கன்சியூம் பண்ணிட்டு பிளஸ் அவங்க வந்து நோனி எடுத்தாங்க. நம்ம கிட்ட நோனி இருக்கு. இந்த நோனி வந்து இஸ் ஆக்சுவலி வந்து இஸ் அ நேச்சுரல் பெயின் கில்லர். மோஸ்ட் ஆஃப் த பெயின் கில்லர் செல்லிங் இன் அ ஃபார்மசி பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரக் பேஸ். பட் இன்னைக்கு நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னாக்கா இந்த நோனி தான். ஸோ அப்ப இந்த நோனியை அவங்க கன்சியூம் பண்ணி இன் ஜஸ்ட் 3 months 180-degree life is transformation. Today she is very active. நீங்க டிக்டாக்ல போய் நிஷான் குயின் போட்டீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸ் செஞ்சிருக்காங்க. ஈவன் ஜோஹோ எஃப்எம் இன்வைட் பண்ணிருக்கு அவங்கள ஷேர் பண்ண சொல்லி. ஈவன் மின்னல் எஃப்எம் அவங்கள கூப்பிட்டு எப்படி இந்த கேன்சர் இதுல இருந்து சர்வைவ் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீயிங் இஸ் பிலீவிங். ஸோ நீங்க போயிட்டு டிக்டாக்ல போயிட்டு அவங்க நிஷா குயின் போட்டீங்கன்னா அவங்களோட நிறைய ஸ்டோரிலாம் அங்க இருக்கும். ரைட், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி இதுல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் ஏகே.
ஓகே, நம்மளோட அப்ளைன், அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இந்த வியாபாரத்துக்குள்ள வர்றதுக்கு. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட், பிகாஸ் நான் வந்து ஐம் பேஷன் அபவுட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்ப எனக்கு மிஸ்டர் பாபி சொல்லும் போது ஆயுர்வேதா இன்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு துறை, அதுல என்ன பொருள் வருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்ப அவர் சொன்னார் ஆயுர்வேதா இன்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வித்தியாசமா இருக்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அப்ப நான் உங்களுக்கு பிசினஸ்க்குள்ள வந்துட்டேன். ஐ எம் லுக்கிங் அட் த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் சில பேர் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியா வைப்பாங்கன்னா the product touch அவங்க லைஃப், அவங்க பிசினஸ்க்குள்ள வரும். அதே மாதிரி தான் நம்மளோட அப்ளைன் டாக்டர் அக்தர் கன்வாலா, அவங்களோட மாதிரியோட ஜேர்னியை கொஞ்சம் பார்ப்போம். அவர் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர், அவர் ஆயுர்வேதிக் டாக்டர் கிடையாது, அவர் ஒரு ஹோமியோபதி டாக்டர். ஸோ 1997 அவங்க அம்மா டயக்னோஸ் வித் கேன்சர். அப்ப ரிகவர் பண்ணிட்டாங்க. பட் தென் அகெயின்ஸ்ட் அவங்களோட கேன்சர் திரும்பி வந்து 2013 கேன்சர் வர ஆரம்பிச்ச கூட 9 மாசமா அவங்க படுத்த படுக்கையா இருந்தாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பெட்ல உட்காந்துருக்காங்க. அவர் சொன்னாரு அவங்க கையில எல்லாம் வந்து கேன்சர் எவ்வளவு சீரியஸ் தெரியுங்களா, அன்டில் அவங்களோட கேன்சர் வந்து வெளியே வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க ஸ்கின்ல இருந்து. அவ்வளோ பேட் கண்டிஷன், ஈவன் ஷி கேனாட் வேக் அப் அண்ட் கோ டு த டாய்லெட். அப்ப எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபைனலா டாக்டரே கை விரிச்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்க மாதிரி வந்து இன்னும் 2 வருஷம் தான் இருப்பாங்க, ஸோ ப்ரே ஃபார் காட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் செப்டம்பர் 2013 வந்து அவரோட ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, வை நாட் யூ கிவ் யுவர் மதர் ஆயுர்வேதிக், ஏன் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நீங்க கொடுக்க கூடாது, உனக்கு ஆயுர்வேதிக்னா எஸ், யாருக்கு தெரியாது ஆயுர்வேதிக், இந்தியாவில் எல்லாத்துக்கும் ஆயுர்வேதிக்னா தெரியுமே அப்படின்னு. அப்ப இதை ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது மெடிக்கல் சயின்ஸ் வேர்ல்ட் ஜேர்னல் பெஸ்ட் டாக்டர் ட்ரீட் பண்ணக்கூட முடியாத ஒரு அந்த கேன்சர் தான் இந்த பானம், இந்த எலோவேரா சீபக்தம் தான் உதவி பண்ண போதா அப்படின்னு பெடப்பா சொல்லியிருக்காரு. பட் அவரு ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனிவே இன்னும் 2 மாசம் உங்க மாதிரி இறக்க போறாங்க, வை நாட் யூ கிவ் அ ட்ரை. ஸோ நம்மளோட ஐஎம்சியில பத்தின இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லுவோம், யூ ஜஸ்ட் ட்ரை. ஏன்னா இதுல வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஜேர்னலும் கிடையாது. சில பேர் வந்துட்டு மெடிக்கல் ஜேர்னல் இருக்கா அது இருக்கா, பிகாஸ் வி ஆர் நாட் அ பார்மசூட்டிக்கல். நம்ம வந்து எல்லாமே நேச்சுரல் பொட்டனிக்கல் பெவரேஜ்னா அப்ப நீங்க வந்து ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. அதே மாதிரி தான் அவர்கிட்டையும் கொடுத்து கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு இந்த ஐஎம்சி ப்ராடக்ட் எடுத்து இன் ஜஸ்ட் ஒரே மாசத்துல அவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார், இது வந்து அவங்களோட சிஸ்டர் எடுத்துட்டு பிரேயர்ஸ் போயிருக்காங்க. தென் அதோட ஃபேமிலியோட டிசம்பர் இன் 3 months அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் February 2014 she start to travel and she live the life in IMC product. பட் அஃப்கோர்ஸ் சஃபர் பண்ணிட்டு இறக்கல அவங்க. ஃபைனலி 2 மாசம் சொன்ன டாக்டர் இறந்துருவாங்க சொன்னது, அவங்க 28 மாசம் வரைக்கும் வாழ்ந்து இறந்தாங்க. நேச்சுரல் டெத், எந்த ஒரு பெயின் இல்லாம. அதான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன தெரியுங்களா, நீங்க வந்து செகண்ட் மத்தியா சேர் மத்தியா அப்படின்னு. அப்ப இன்னைக்கு வந்து அவங்க வந்து சஃபர் பண்ணி இறக்கல, நேச்சுரல் டெத்ல தான் இருந்தாங்க. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஐஎம்சி. இது 2வது டெஸ்டிமோனி. நான் அடுத்தது லேட்டஸ்டா நடந்தது போல, இவருக்கு வந்து டயபிட்டிஸ். ஓகே, ஸோ பிஃபோர் ஐஎம்சி ப்ராடக்ட் எடுக்கிற முன்னுக்கு இப்படிதான் இருந்துச்சு அவரோட கால். டாக்டர் வெட்ட சொல்ற போகும்போது அவரு முடியவே முடியான்ட்டார், என் காலை குணப்படுத்தி அவங்க நான் வெட்ட விட மாட்டேன் அப்படின்ட்டு பிரிவாம அப்ப ட்ரெஸ்ஸிங்லாம் போயிட்டு இருக்கும் போது இதுதான் அவரோட காலோட சிச்சுவேஷன். ஸோ ஃபைனலி சில பேர் வந்துட்டு ஐஎம்சி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மீட்டிங் வந்து தெரிஞ்சோடனே நம்மளோட ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு. எடுத்து 28 நாள்ல நம்மளோட அவரோட காலை பத்தினா முதல்ல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ரிகவர். அப்ப முதல்ல சொன்ன மாதிரி உள்ளக்கே தான் இந்த பொருள், அதாவது மெடிக்கல் வேர்ல்ட் வந்து என்ன சொல்றதுன்னா ட்ரீட் ஃப்ரம் த அவுட் சைட். பட் நம்ம ஐஎம்சி ப்ராடக்ட் வந்து ட்ரீட் ஃப்ரம் இன்சைட், உள்ளேந்து குணப்படுத்திட்டு வந்தாதான் அது உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அப்ப அவர் என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே மெடிக்கல் செட், எலோவேரா சிபக்தன் பேசில் துமரிக் பிளஸ் நம்ம கிட்ட விஜயசார் அப்படின்னு பவுக்கா ஜூஸ், எலோவேரா நவாப்பழம். ஓகே, ஸோ அப்ப இந்த விஜயசார் யாருக்கெல்லாம் இனிப்பு நீர் இருக்கோ, உங்களுக்கு பெங்க்ரீஸ் இன்சுலின் சஃபிஷியன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க முடியலனாக்கா நீங்க இந்த விஜயசார் எடுத்து குடிக்கலாம். வெறும் வயிற்றுல காலையில எந்திரிச்சிட்டோன்னே பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் 30 ml நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னா உங்க சுகர் லெவலை இறக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டயபிட்டிஸ் ப்ராடக்ட் 100 வெள்ளிக்கு கீழே கிடைக்காது. நம்மளோட 45 வெள்ளி தான் அசோசியேட் பிரைஸ், 45 வெள்ளி தான் இந்த விஜயசார். அதையும் சேர்த்து இவர் என்ன எடுத்திருக்காருன்னா, அந்த புண்ணை ஆத்துறதுக்கு ஐஎம்சில ஹெர்பல் ஹெலோ ஜெல் அப்படின்னு எலோவேரா ஜெல் ஒன்று இருக்கு, அதை எடுத்து அப்ளை. அப்ப பாத்தீங்கன்னாக்கா 200 சொச்ச வெள்ளியிலேயே அவரோட காலை குணப்படுத்திட்டார்.
ஓகே, ஸோ இதுதான் த வண்டர் ஆஃப் ஐஎம்சி. நான் அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் நம்ம வந்து டயபிட்டிஸ் வந்து காலையில தான் பார்த்துருக்கோம். ஆனா கழுத்துல வந்தது பார்த்திருக்கீங்களா? அதுதான் இது. பிகாஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன். இவங்க வந்து ஒரு லேடி, மலே லேடி, ரந்தாவில். ஓகே, ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணு மாதிரி வந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் போகும்போது இவ்வளோ சீரியஸ் ஆகி ட்ரெஸ்ஸிங் பண்ண ஒரு குழி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்ப ஐஎம்சி ப்ராடக்ட் கடைசியா டாக்டரே அவங்க அவங்க டாக்டர் டூயிங் த பெஸ்ட். இப்போ அடுத்த சொல்யூஷன், ஸோ சம்மோர் அது இந்த ஐஎம்சி ப்ராடக்ட் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. எடுத்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கன்சியூம் பண்ணி ஒரே மாசத்துல அப்படி இருந்த புண்ணு இப்படி ஆவி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தாங்க? ஜஸ்ட் நம்மளோட மிரக்கல் செட் பிளஸ் விஜயசார் அண்ட் ஹெர்பல் ஜெல். நான் அடுத்த டெஸ்டிமோனி போறதுக்கு முன்ன முக்கியமான ஒரு விஷயம் இங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன விஷயம் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கு இவங்க வந்துட்டு நான் இந்த ஐஎம்சி ஐ ஃபீல் சோ ப்ரவுட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே இன்னைக்கு ஐஎம்சி நேரடி இருப்பின நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வரல அப்படின்னா இந்த பொருள் சரியான நேரத்தில் உங்களுக்கு போய் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. இதே ஒரு ஃபார்மசில இருந்துச்சுனாக்கா அவ்வளவு ஃபாஸ்டா இந்த ப்ராடக்ட் வந்து போய் சேர்ந்திருக்கு. அப்ப இதுதான் த பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நிறைய பேர் வெளியில நேரடி இருப்பின அப்படின்னாலே ஸ்கெப்டிக்கலா பாக்குறாங்க. பட் ஐ பிலீவ் இன் நெட்வொர்க். நான் 35 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஐ ப்ரவுட் ஆஃப் பி அ நெட்வொர்க்கர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இவங்களுக்கு இந்த பொருள் எப்படி சேர்ந்துச்சுன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்க பார்ப்போம். அதாவது இவங்களுக்கு இந்த பொருள் யார் மூலியமா செஞ்சுன்னா, அசிசான்னு ஒருத்தவங்க ரந்தாவில் இருக்காங்க. அவங்க மூலியமா இந்த ப்ராடக்ட் போய் அவங்களுக்கு சேர்ந்திருக்கு. அசிசா எப்படி பிசினஸ்குள்ள வந்தாங்க பாத்தீங்கன்னா, டாக்டர் கார்த்திக்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி விட்டாரு. டாக்டர் கார்த்திகை யாரு பிசினஸ்குள்ள அறிமுகப்படுத்தி விட்டா? மிஸ்டர் இஸ்மாயில் ஃப்ரம் செரம்பான். அண்ட் மிஸ்டர் இஸ்மாயில் செரம்பானை யாரு அறிமுகப்படுத்தி விட்டான்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் தங்கராஜ் ஃப்ரம் புக்கிட் மர்தாஜா. அண்ட் மிஸ்டர் தங்கராஜ் அறிமுகப்படுத்தி விட்டது மிஸ்டர் தர்மராஜ் ஃப்ரம் கூலிம். அண்ட் மிஸ்டர் தர்மராஜ் நான் எக்ஸிடென்ட்ல கூலிம் மால்ல சுத்தி இருக்கும் போது மீட் பண்ண. அவர் என்னோட பழைய ஃப்ரெண்ட். அப்ப அவருக்கு ரொம்ப 77 வயசு 78 வயசு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? அப்ப பாடி ரொம்ப நடுங்கிக்கிட்டு நடக்க முடியாம அப்படியே மெதுவா நடந்து வந்தேன். அப்ப நான் கேட்டேன், அங்கிள் என்ன இல்ல இப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப ஐ ஸ்டார்ட் டு ஐஎம்சி ப்ராடக்ட் அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சேன். அதே மெடிக்கல் செட்டை எடுத்து சாப்பிட்டு ஒரு வாரத்துல அவர் வித்தியாசம் பார்த்துட்டு மிஸ்டர் தங்கராஜ் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போனா அவரு இவரை பார்த்த இடம் என்ன இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க, இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. அப்ப அவர் சொன்னீங்க ஐஎம்சி ப்ராடக்ட் எடுக்கிறேன். அப்ப அவரு பிசினஸ் சைன் பண்ண. அப்ப நாங்க வந்து ஜேபிக்கு போற டைம்ல அவர் சொன்ன செரமன்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மிஸ்டர் இஸ்மாயில் இருக்காரு, அவரை போய் பார்த்து நீங்க சைன் பண்ணுங்க. அப்ப நாங்க வரும்போது அங்க அவரை மீட் பண்ணோம். அந்த டேபிள்ல வந்து டாக்டர் கார்த்திக் உட்கார்ந்துருந்தார். இப்ப அவர்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் இந்த தொலைசிலாம் டெஸ்ட் பண்ணோன்னே அவரு அப்ப பாருங்க எப்படி த பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இவங்களுக்கு இந்த பொருள் கரெக்டான நேரத்துல போய் சேர்ந்த வச்சு இன்னைக்கு அவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஐஎம்சி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு. அப்ப இது வந்து என்னைய கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு தர்மம். த்ரூ ஐஎம்சி இன்டைரக்ட்லி நம்மள அறியாமைய நம்ம செஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட். ரைட்ங்களா? நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, சோ வெரி பவர்ஃபுல் டெஸ்டிமோனி விச் அதாவது இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் பேசுறேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் இந்த டெஸ்டிமோனி தான். ஓகே, அதாவது நான் வந்து கடைசியா நான் வந்து ப்ராடக்ட் பேஸ் என்னோட ஜேர்னி எம்எல்எம்ல வந்து 1994 ப்ராடக்ட் பேஸ்ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் 2007 ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில ஈடுபட்டேன். அதோட நான் எந்த ப்ராடக்ட் பேஸும் இன்வால்வ் பண்ணல அன்டில் இப்போ ஐஎம்சி. அப்ப ப்ராடக்ட் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்ளைன் வந்து சொன்னாரு, லெட்ஸ் கோ டு ஐஎம்சி ஆஃபீஸ் போங்க, அங்க ட்ரைனிங் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க கத்துக்குங்க அப்படின்னு. அந்த ட்ரைனிங்ல போகும்போது இந்த ஒரு டெஸ்டிமோனி எங்களை முடிவு எடுக்க வச்சுச்சு. நேஷன் வைட் வெளியில போயிட்டு மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை லெட் வி டெலிவர் டு த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து பேச ஆரம்பிச்சோம். இந்த டெஸ்டிமோனி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் பேரு மிஸ்டர் ஃபூ. அவர் வந்து 2018 வந்து அவரோட ஃப்ரெண்டை தூக்கும் போது அவருக்கு வந்து பேக் இன்ஜுரி, ஓகே, L1 L2 இன்ஜுரி, ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி. ஸோ இமிடியட்லி அவர் வந்து தொங்சின் ஹாஸ்பிட்டல்ல புடூர்ல அட்மிட் பண்ணிட்டு அப்ப எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இன்க்ளூடிங் டாக்டர், பிரிஸ்கிரைப்ட் ட்ரக்ஸ், கைரோப்ராக்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பைனல் ஸ்பெஷலிஸ்ட், சைனீஸ் மசாஜ். ஈவன் அவர் வந்து ஒரு 19,000 வெள்ளிக்கு வந்து ஒரு மெட்ரஸ், அயோனைஸ் மெட்ரஸ் வாங்கி படுத்து, அதுவும் ஹெல்ப் பண்ணல. ஃபைனலி
டிசம்பர் 2023 அவரோட ஃப்ரெண்ட் வந்து மஞ்சளும் துளசியை போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, என்னை கினி பிக்கா பாய்க்காத, நான் பல ப்ராடக்ட் நான் எடுத்து எதுவுமே வேலை செய்யல. அப்போ அவர் சொன்னா, நான் இங்கே வந்து விற்க வரல, உனக்கு இலவசமா கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்டை போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கும் போது, அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ வந்து டிசீஸ், உனக்கு உடம்புல பிரச்சனை, நீ ஒரு நாளைக்கு 5 ட்ராப் ஆஃப் டெர்மரிக், 5 ட்ராப் ஆஃப் பேசில் எடுக்கணும், ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுக்கணும், 15 ட்ராப் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவரும் அவர் சொன்ன மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாரு. குடிச்சு 2 வாரத்துல அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்திரிச்சு நின்று நடந்து படி ஏறி ஐஎம்சி ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்று எங்க முன்னுக்கு நின்று ஒரு டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணார். ஓகே, ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுதான் அவரோட ஓன் டெஸ்டிமோனி. அது பின்னால ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் அஃப்கோர்ஸ் டைம் பத்தாது நம்மளுக்கு. ஸோ எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த பொருள் போய் வேலை செஞ்சிச்சு, அவர் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் டூரிங் நீங்க நம்மளோட ஆஃப்லைன் மீட்டிங்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். ஓரைட், ஸோ அடுத்தது ஃபைனலா இன்னொரு டெஸ்டிமோனி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் மிஸ்டர் ரகு ஃப்ரம் இப்போ. இவருக்கு வந்து செவியர் ஹார்ட் அட்டாக் வித் ஃபுல் பிளாக், அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். தென் அவருக்கு வந்து டைனோஸ் வித் 3 பிளாக்கு. ஸோ இமிடியட்லி அவருக்கு ஆப்ரேட் பண்ணி 2 ஸ்டாண்ட் வச்சாங்க. தென் ஆஃப்டர் த லாஸ்ட் இயர் 29 ஆகஸ்ட் வந்து 3வது ஆப்ரேஷனுக்கு வர சொல்றதுக்கு முன்ன ஜூன் வந்து நம்மளோட ப்ரீவியூ வந்தாரு. வந்த கையோட எல்லாம் கட்டுட்டு நம்மளோட மிராக்கிள் செட் பிளஸ் அர்ஜுனா குடிச்சாரு. குடிச்சிட்டு பிற்பாடு திருப்பி அந்த ஆப்ரேஷன் டே போகும்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் பண்ணோன்னா ஹாஸ்பிட்டல் உடுப்பெல்லாம் போட்டுட்டு படுக்க வச்சாங்களாம். 1 மணி நேரத்துல டாக்டர் வந்து சொன்னாரு, பரவாயில்ல நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. கேட்கும் போது அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க, உன்னோட ரிமைனிங் 75 பிளாக்கும் 100% கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நீங்க இப்போ ப்ரீவியூ பண்ணீங்க, இவரோட டெஸ்டிமோனி தான், ரைட்? ஸோ இன்னைக்கு பிசினஸையும் அவரு எடுத்து பகிர்ந்துக்கு ஆளுங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்? ஸோ இதுதான் பேசிக்கலி IMC ப்ராடக்ட். ஸோ இப்போ உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, do you believe in IMC ப்ராடக்ட்? ஸோ இட்ஸ் leave it to you. ஓகே, அஃப்கோர்ஸ் இது ஆஃப்லைன்ல கேட்கும் போது பதில் தெரியும், பட் நீங்களே முடிவு பண்ணீங்க. Do you believe in IMC ப்ராடக்ட்? Then do you believe in the strength of IMC? Finally, then why win? நீங்க you want to have disease or you want to have a prevention? So இன்னைக்கு கேட்டீங்கன்னாக்கா, for 177 ringgit you going to live a disease free life for the rest of your life, right? Okay, so அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, பிஃபோர் நம்ம என்னென்ன பேக்கேஜ் இருக்கு, என்ன நீங்க ஏதோ கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்துட்டு யூ கேன் கேட்கலாம். ஸோ யாருக்கும் ஏதோ கேள்வி இருக்குங்களா? நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குங்களா?